சிதம்பரம் கோவில் பக்தர்களுக்கு சொந்தமானது, யாரும் தனி உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு கனகராஜ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கட்டுமான பணிகள் உள்ள நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நீதிமன்றமும் கேட்டிருந்தாங்க. இன்று ஆய்வுக்குழு ஆலயத்துக்குள்ள போயிருக்காங்க. உண்மையிலே அங்கே நடக்கக்கூடிய பணி என்னவாக இருக்குது? நீதிமன்றத்துக்கு அவங்க என்ன மாதிரி தகவலை சொல்றாங்க சார்? தீட்சிதர்கள் தரப்பு வாதங்கள் அவர்கள் கூறும்போது நீதிமன்றம் கேட்கிறது, கட்டுமான பணிகள் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. கட்டுமான பணிகள் நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னாங்க. உடனே நான் இங்கிருந்து ஃபோன் அடித்து எம்என் ராதா மூலமாக அங்கு புகைப்படம் எடுத்தேன். நேர்லேயே போய் ஆய்வு பண்ணி புகைப்படம் எடுத்தேன். அந்த புகைப்படம் தான் இது. ஜேசிபி வச்சு இன்ன வரலும் புனரமைக்கும் பணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது தொல்லியல் துறை வந்த பிறகு, கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அனைத்து கோயில்களும் தொல்லியல் துறை ஆய்வுக்கு பின்பு அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் கட்டுமான பணிகள் செய்யணும். என்ன ஒரு பெரிய சிதம்பர ரகசியம்னா, ஒரு 1000 வருஷம் வயது உடைய மண்டபம் ஒன்று. அந்த மண்டபம் தான் இது. அந்த மண்டபத்தில் ஏற்கனவே புதையல் இருந்திருக்கு. அந்த புதையல் பெட்டி ஒன்று காணோம் அப்படின்ற வதந்தியும் இந்த மண்டபத்தை நந்தவனம் அமைக்கும் போது தோண்டப்பட்ட இந்த மண்டபத்தில் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ இந்த 1000 வருடம் பழமை வாய்ந்த மண்டபத்தை இடித்துவிட்டு நந்தவனம் அமைத்து விட்டார்கள் என்று வழக்கு போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக அரசாங்கம் இன்றைக்கி ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும், அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு நீதி பேராணை போட்டு அதில் ஆணை வாங்கியிருந்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது, நீங்கள் எந்த விதமான கட்டுமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும், அப்படி ஈடுபட்டால் இந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்றும், அதேபோல் கோயில் பக்தர்களுக்கு சொந்தமானதே தவிர தனிப்பட்ட தீட்சிதர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சொந்தமில்லை என்று கூறியிருந்தார்கள். ஏனென்றால் தீட்சிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல் அக்ஸா எப்படி இஸ்ரேலில் ஒரு மசூதியை பிடித்து வைத்து கொண்டு யூதர்கள் இருக்கின்றார்களோ, அதே போல தீட்சிதர்கள் இந்த தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் யூதர்களை போல பிடித்து கொண்டு மத வழிபாடு சாங்கியம் என்று இன்றைக்கு கொள்ளையாக, அதாவது ஒரு ஆயுள் ஓமம் நடத்தினா 5 லட்சம் 10 லட்சம். ஏற்கனவே அங்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாசி தொழிலதிபர் குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்கு கிட்டத்தட்ட பல கோடிகள் கொடுக்கப்பட்டு ஒரு தீட்சிதர் இடைநீக்கம் செய்யப்பட்ட இஸ்ரேலில் இருக்குது. அந்த மாதிரியும் நடந்துகிட்ருக்கு. அதாவது தீட்சிதர்கள் மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்கணும், அந்த கோயில் முழுக்க அவங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி போகிறாங்க. ஒரு குழு கோயிலை நிர்வாகம் பண்ணும்போது மக்களுக்கு ஏற்று, அரசாங்கத்திற்கு ஏற்று நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வழி நடத்த எந்த குழுவாக இருந்தாலும் நடத்தலாம். உதாரணத்திற்கு சபரிமலையில் ட்ரஸ்ட் இருக்குது. சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கிற ட்ரஸ்ட் இன்றைக்கு பக்தர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. அதை போல தான் நாங்களும் இந்த கோயிலில் எல்லாருக்கும் பொதுவானது. கோவில் என்பது தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அல்ல. கோவில் என்பது பக்தர்களுக்கு சொந்தமானது. சிவன் மேல் பற்று கொண்டவர்கள் அனைவரும் கொடுக்குற வருமானத்தில் தான் இவங்க அங்கே கோயிலை நிர்வாகம் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு ஒரு ஆடிட் இல்லை. அதனால் அதை ப்ராப்பராக ஆடிட் பண்ணி பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓமம் நடத்தும் போது 5 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்க. ஆயில் ஓமம், விருத்தி ஓமம் மக்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்எல்சி டைரக்டர் குறிப்பாக சொல்லணுன்னா, என்எல்சி டைரக்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. அவர் அங்கே ஓமம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 5லிருந்து 10 லட்சத்துக்கு மேலே பணம் கொடுத்து ஓமம் பண்ணியிருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஓமம் பண்ணுறாரு, பணம் கொடுக்குறாரு, ரைட்டு. அந்த பணம் முறைப்படியாக அக்கௌண்ட் செய்யணும், ஆடிட் பண்ணும். ஆகவே நீதிமன்றம் மேற்பார்வையில் நீதிமன்றம் அந்த கோயிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து சரியான ஒரு குழுவிடம் கொடுத்து, அந்த மற்ற கோயில்களைப் போலவே, சபரிமலை கோயில் போலவே, மீனாட்சி அம்மன் கோயில் போலவே, ராமேஸ்வரம் கோயில் போலவே, திருவண்ணாமலை கோவில் போலவே அதை பார்க்க வேண்டும். அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும்.
அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும். நீதிமன்றத்தை பொறுத்து அதே பக்தர்கள் எடுத்து ஒரு குழுவாக அமைத்து அதை நடத்த வேண்டுமென்றால் ஒரு குழு அமைத்து செய்ய வேண்டும். இல்லையேல் நீதிமன்றமே மேற்பார்வையில் அந்த கோவில் இயங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு மனு போட்டிருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.